ஆக்சுவலாக இப்போ உபேந்திரா அவங்களுடைய அந்த மொமெண்ட் ஒன்று சொன்னீங்க, அவர் கண் கலங்கி நின்னாரு. நான் அப்படி பார்த்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவருக்கே கண் கலங்கி நிற்கிற பிரமிப்பு இருக்குன்னா, ஒரு ஸ்மால் டவுன் பாய் அங்கேருந்து வந்த ஒருத்தர், நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்களாம் ப்ராபப்ளி நம்மலாம் இவங்கள ஒவ்வொருத்தரும் அநேகமாக ஹாஸ்டல் ரூமில் ஒரு ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்களோ, இல்லை நான் யார் இந்த ஃபேனுன்னு சொல்லி சின்ன சின்ன சண்டைகள் போட்டிருப்போம். அப்படி வளர்ந்த ஒரு பையனுக்கு இது எப்படி இருக்குது இந்த ஃபீலு? மோர் தென் அ டைரக்டர். சரி எனி டே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சார். அது ஒரு லாஸ்ட் இன் பாய் லாஸ்ட் இன் தீம் பார்க் தான் அது. அதுலேருந்து எனக்கு அது எனக்கு விக்ரம்லேயும் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போஸ்டர்லேயே கமல் சார் பார்த்துட்டு வந்துட்டு நேரில் அவர் டைரக்ட் பண்ண வரும்போது அதே தான் விஜய்னா கூடயும் அதே தான் இப்போ ரஜினி சார் கூடயும் இனிஷியல் டேஸில் அந்த முயற்சி இருக்கும். பட் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஃபீலை கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து படத்தில் கான்ஷியஸாக இருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வேணால் ஓகே, எல்லோரும் அந்த ஒரு வார்ம் அப் டே மாதிரி வச்சுக்கலாம். பட் செகண்ட் டேலேருந்து எல்லாருமே கான்ஷியஸாக இருப்பாங்க. என்ன எப்படி எடுக்கிறான், எங்கே போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மூடில் இருக்கும்போது நமக்குமே வேறு எதுவுமே தோணாது. ப்ராப்பராக முதல்ல செட் பண்ணிடணும், கேரக்டருக்குள்ளே கொண்டு வர வைக்கணும். இப்போ ரஜினி சார் வந்து தேவான்னு நம்ம பேர் போடுறோன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரஜினி சாருங்கிற பேரை மறந்துட்டு தேவாங்கிற கேரக்டர் தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம அங்கே அந்த கேரக்டர் உருவாக்குறதுக்கு இன்னும் எவ்வளோ மாற்றணும், எவ்வளோ மெனக்கெடணும்னு ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸும் இல்லை சார். ஸோ அதனால் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான இதை வேலிடேட் பண்ணுறதுக்கே முதல்ல அப்போ தோண மைண்ட் இருக்காது. ப்ராபப்ளி நம்ம வெளியில் வந்த பிறகு மைண்டில் அதெல்லாம் ஓனலாம் தெரியலாம். இப்போ ஒரு ஸ்கெடியூல் முடிச்சு இப்போ மேபி இந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது இல்லை சார், ஏதாவது சின்ன கதையை ரிவீல் பண்ணிடாத மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வரல. அப்போ தான் நம்ம பார்ப்போம், நம்மளே ஏதோ பைத்திய மாதிரி அங்கே நடிச்சுட்டு இருப்போம் நமக்கு தெரியாமல். இது நம்மளால அது அப்படின்னு நம்ம தெரிய வரும். ஸோ அந்த மூடில் இருக்கும்போது நம்ம மற்றது எதுவுமே யோசிக்கிறதுக்கான டைம் இருக்காது. முதல்ல அந்த சீனை முடிச்சிடணும். அண்ட் ரெண்டாவது இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சீன்ஸ் பிடிச்சிடணும். இவங்க அந்த கேரக்டர் இன்வால்வ் வேணும். நீங்கள் அது 10 டேஸ் அவங்க எல்லோரும் அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் 120 டேஸ் to 130 டேஸ் ஆஃப் ஷூட் வில் பி ஈஸி. அவங்களுக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சு இப்போ இந்த நுவான்சஸ் எல்லாம் அவங்களே எடுத்து வந்துடுவாங்க. நம்மளே சொல்ல தேவையில்லை. இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பேசும், இப்படி தான் கை வைக்கும்னு ரஜினி சார் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த மீட்டர் பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். பட் ஆனால் அந்த மீட்டர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவருக்கு அந்த ஜோன்லேயே வச்சுருக்கணும். ஸோ அதனால் இனிஷியல் டேஸில் வெறும் வேலையை தவிர வேறு எதுவுமே பேசிக்க வேணும்.